நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. ஸ்கூலுக்கு கிளம்புற குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிடாட்டினா நான் இந்த ரெசிபி தான் மேக்ஸிமம் செஞ்சு கொடுப்பேன். லீவ் நாட்களில் காலையில் எந்திரிச்சு பசிக்கும் போது தானாக பிரேக்ஃபாஸ்ட் கேட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் ஸ்கூல் டைமில் எந்திரிச்சோடனே குளிக்க வச்சோடனே சாப்பிட வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் ஒரு குயிக்கான ஹெல்த்தி ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வாழைப்பழம் உள்ளே சேர்க்கணும். நான் வந்து நாலிப்பூவன் தான் சேர்க்குறேன். நீங்கள் செவ்வாழை எந்த பழம் வேணால் சேர்த்துக்கலாம். நாலிப்பூவன் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, அதனால தான் நாலிப்பூவன் சேர்க்குறேன். இதனாலையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஷேக் பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 4 ஸ்பூன் ஜீனி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். அடுத்ததாக இந்த ஷேக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காக 1 ஸ்பூன் போன்வீட்டா சேர்த்துருக்கேன். நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் உள்ள பூஸ்ட், மைலோ, மால்டோவா இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நான் இன்னைக்கு 4 பிஸ்கட் எடுத்திருக்கேன். குட்டே எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் மில்க் பிக்கீஸ்லேருந்து மேரி பிஸ்கட்லேருந்து எது வேணால் எடுத்துக்கலாம். அதை ஒரு 4 பீஸாக உடச்சி போட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக பால் 2 கப் உள்ளே சேர்த்துக்கலாம். குழந்தைங்க 1 கிளாஸ் பால் குடிக்கிறாங்கன்னா 2 கிளாஸ் பால் உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 2 கிளாஸ் உள்ளே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் விடாமல் ஹையில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஷேக் ரெடி. குழந்தைங்களுக்கு நான் ஐஸ் க்யூப்ஸ் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா குழந்தைங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட்லாம் போய் குடித்தா அது எப்படி ஒரு நல்ல லுக்கில் இருக்குமோ அந்த லுக் வர்றதுக்காக நான் சுற்றி சாக்லேட் சிரப்பை இப்படி லைட்டாக கோட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வச்சிங்கன்னா அது அப்படியே கீழே லைட்டாக அங்கங்கே அப்படியே வடிஞ்சு வரும். பாருங்கள், அங்கங்கே வடிஞ்சு வரனால அந்த கப்பில் வந்து அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. அடுத்து அந்த லிக்விடை அப்படியே உள்ளே ஃபில் பண்ணிட வேண்டியது தான். சில குழந்தைங்கள்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அம்மா 1 கிளாஸ் பால் போதும்னு சொல்லி 1 கிளாஸ் பாலை மட்டும் குடிச்சிட்டு போவாங்க. அவங்க குடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம சிந்தனை எல்லாம் குழந்தைங்களுக்கு பசிக்குதோ இல்லையோன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். வாழைப்பழம், பிஸ்கட், பால் இது 3 சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 3 in 1 ஒரு கிளாஸ்லேயே ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். பசிக்காது, ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி கிவ் அவேக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் வந்து மெயில் பண்ணுங்கள். ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு சம்மந்தமானது பிடிக்கும். ஒரு சிலவங்களுக்கு டயட் கான்ஷியஸாக பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, tata bye bye, see you from எனது சமையலறையில்.